ஜான்சி ராணியை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இந்த புல்லட் ராணியை கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணே பாருண்ணே சொன்ன பின்னாடியே வந்துட்டா. என்னடா சொல்ற? ஏய் ஹலோ, வண்டி எடுங்க. அண்ணே இருடா. அங்க பாருண்ணே. எங்கடா? திரும்பி பாருண்ணே. நாம அதிர்ஷ்டத்தை தேடி போனோம், ஆனா அதிர்ஷ்டமே நம்மள தேடி வந்துருச்சேண்ணே. இந்த கண்ணாடிய போடுனே முதல்ல. கலர்ஃபுல்லா பாக்கணும்னா கண்ணாடிய போட்டா தானே முடியும். டேய், பாக்க தலன்னு தக்காளி மாதிரி இருக்காடா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னன்னு சொல்லி தொலையாண்டா. வாண இங்க. இதுதானே சரியான நேரம். அவ கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். வாங்க அவ கிட்ட போய் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுன. கொட்டுறா. டேய் வேணாண்டா, நம்ம மனசுல இருக்கிறது எப்பவும் நாமளே சொல்ல கூடாதுடா. நாம என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ஒருத்தன் பக்கத்திலேயே இருப்பானே, அவனை என்ன சொல்லுவாங்க? ஜிங்சக். அந்த ஜிங்சக் நீதான். அவ கிட்ட போய் அண்ணனோட பெருமைய எடுத்து சொல்லுடா. பில்டப். ஏய் வண்டி ஏடுறா. அது இருக்கட்டும், எங்க தலை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணுமா? அது அவருக்கு காதல். இந்த உலகத்துல அதை விட பெரிய வியாதி எதுவுமே இல்ல. போ. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தலன்னு பாக்க நயன்தாரா மாதிரியே இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. இந்த ஜிங்சக் எதுவும் சொல்லலையா? சொன்னா காதல் வியாதி தானே. நிறம் கருப்பா இருந்தா பரவாயில்ல, நிழல் கருப்பு, முடி கருப்பு, நம்ம உடம்புல இருக்கிற மச்சம் கூட கருப்பு. என் புருஷனாகிறதுக்கு தேவை பலம், பணபலம், ஆள் பலம். அது மட்டும் இல்லாம மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு தைரியம் வேணும். நான் தான் டெய்லி ஜிம்முக்கு போறேனே. வேஸ்ட். நான் சொன்னதெல்லாம் இருக்கிறது இவன் கிட்டதான். ஆனா உன்னை லவ் பண்றது நான் தான் தெரிஞ்சுக்க. அதனால என்ன பிரயோஜனம்? சொல்ல தைரியம் இல்லங்கிறப்போ கல்யாணத்துக்கு, படுக்கைக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவன் அனுப்புறியா? This is wrong. அவன் சாகணும், தரிசன சாகணும். அவனை சாகடிக்க நான் விடக்கூடாது. ஹே வா 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 வா, இல்ல குடிப்போ போ. வா வா. பாத்து. ஏன் அப்படி பாக்குற? அப்பா அப்பா நானும் வரேன். நாங்க என்ன ஊர் சுத்தவா போறோம், வயலுக்கு போறோமா? அதெல்லாம் தெரியாது, நானும் வருவேன். வண்டி நானே ஓட்டுறேன். ஆனா கீழே இறங்குங்க. கீழே இறங்குங்கண்ணா. சீக்கிரம் போலாமா? டிராக்டர் நல்லாவே ஓட்டுறியாமா? இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? அப்பா இந்த வண்டியை மட்டும் இல்ல, நான் ஃளைட்டையும் ஓட்டுவேன். வணக்கம். என்ன கவுண்டரே, உங்க பொண்ணு டிராக்டர்லாம் ஓட்டுறா? விமானத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதையும் என் பொண்ணு அழகா ஓட்டுவா. அப்படியா? ஆமா. எனக்கு பொண்ணும் இவதான், மகனும் இவதான். அப்படின்னா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம். அத நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதெல்லாம் எனக்கே தெரியாதா? நேரம் வரும்போது எல்லாம் தானா கூடி வரும். ஆமா, உனக்கு அவசரம்னா சொல்லுமா, பாத்துருவோம். தயவு செஞ்சு. சரி வா போலாம். சரி போயிட்டு வாங்க. அம்மா நந்தினி, நம்ம 2 பேரும் இந்த மாதிரி வண்டியில போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா என்ன ஆச்சு? அப்பா டாக்டர்! என் மகன் லோகேஷ் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னான். விஷயத்த பையன் சொல்லிட்டான். ஒரு பொண்ணு விஷயம் தானே? ஆமாங்க. எந்த ஊரு? மதுரை பக்கத்துல நஞ்சி கிராமங்க. அவளை அப்படியே துண்டு துண்டா அங்கேயே வெட்டி போடணுங்க. ஹே சத்யா, யாரா இது? அவர் சொன்னதை கேட்டியா?
ஒரு சாதாரண பொண்ண போட்டு தள்ளணுமா? அதுக்கு நம்மள தேடி வந்திருக்காங்க. எங்களை என்ன நினைச்சீங்க கவுண்டரே? ஐயோ இருங்க பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அப்படி இருந்திருந்தா அவளை நானே மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிருப்பனே. இந்த டீல முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவளை எங்க ஊர்ல இருந்து வெளியே அனுப்புனீங்கன்னா 100 ஏக்கரு, அவ உயிரை எடுத்தீங்கன்னா 200 ஏக்கரு. சொத்துலயும் நிறைய பங்கு கொடுக்கறேன் பாஸ். அப்படியா? சத்யா, நீ நம்ம பசங்க 4 பேரை அங்க கூட்டிட்டு போ. ஓகே கேப்டன். குட். ஐயோ பாஸ், இவனா? இவங்க யாரும் வேணாம் பாஸ், நீங்களே வந்துருங்க. வணக்கம் கவுண்டரே. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா கேட்டுக்கோங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். என் பொண்டாட்டி தான் எப்பவும் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா, உங்க புருஷன் உங்க கூட 80வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செகண்ட் டைம் டூயட்டும் ஆடுவாரு. டாக்டர், நாளைக்கு எங்க ஊர் கோவில்ல திருவிழா கொண்டாட போறாங்க. இவர் அங்க இல்லனா திருவிழாவே வேண்டான்னு ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க. அடடா, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க? இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். சந்தோஷமா? இங்க பாருங்கம்மா, அந்த கேஷ் கவுண்டர்ல பில் பே பண்ணிடுங்க. சுபக்கா, லக்ஷ்மி, அந்த பூத்தட்டை கொஞ்சம் அப்படி கொண்டு வாங்க. எவ்வளவு பெரிய கற்பூரம். இருடா. ஏத்துட்டுமா? ஏத்து ஏத்து. கடவுளே காப்பாத்துப்பா. ஒரு கண்ணு எல்லா டிஸ்டியும் போகணும்பா. கடவுளே, எல்லாத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். போடா. குடுங்க கவுண்டர், என்கிட்ட கொடுங்க. அந்த பக்கம் போய் ஓட. பாத்து பாத்து ஜாக்கிரதை. ஜம்புலிங்கா. அப்பா, நீங்க எல்லாரும் டிராக்டர்ல போய் உட்காருங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரிம்மா சரிம்மா. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வாங்கம்மா. சரி, வாங்க வாங்க எல்லாரும் ஏறுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வண்டியில ஏறுங்க. வாங்க எல்லாரும் ஜாலியா வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. பாத்து பத்திரமா ஏறுமா. அப்பா ஒரு நிமிஷம் நீ வந்துடுறேன். எங்கம்மா போற? எங்க போறா? சொல்லாம போறாங்க. நீங்க இருங்க, நான் போய் இரு பாத்து சுசீலா. வந்துருவா. வந்த பண்ண எல்லாரும் போலாம். ஒரு நிமிஷம் இங்க வா. ஆமா, எதுக்காக இப்ப உள்ள போறாங்க? அது எனக்கு தெரியாதுடா. தூ, சாப்பிட தவிர உனக்கு என்னடா தெரியும்? மூதேவி. கவுண்டரே. ஏன்டா அப்படி கத்துற? அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னம்மா இது அவதாரம்? டிரைவிங்க்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான். அப்படியா? உட்காரு உட்காரு. ரெடி ரெடி. ஓ, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன் உயிருக்கு பயந்து போய் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? பயப்படுறதும் ஓடி போய் ஒளியறதும் எலிதான் செய்யும். வேட்டையாடுறது புலி. அந்த ஜாதிய சேர்ந்தவனா? உன் உயிர் போற அளவுக்கு உன்னை அடிச்சு 16வது மாடியில இருந்து தூக்கி போட்டும் நீ இன்னும் உயிரோட இருக்கன்னா, என் அண்ணனோட சாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அட்ரா. ஏய்,
என் பொண்ணை விடுங்களா. ஐயோ, என் பொண்ணு. ஐயோ, நந்தினி. விடுறா. பாஸ் உங்க கை பூந்து விளையாடுது. உங்க ஊர்ல எரிப்பாங்களா புதைப்பாங்க? எரிப்பாங்க பாஸ். அப்போ அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சத்யா குடுறாங்க. என்ன செய்யணும்னு தெரியும்ல. 200 ஏக்கர் எழுதணும். ஆமா அதேதான். எழுதிடுறேன். மாரப்ப நந்தினி, எந்திரிமா. மாமா இதுல ஒரு கையெழுத்து போடு மாமா. போட மாட்டேங்கிறது போ. ஐயோ உங்ககிட்ட என்ன ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். என் பொண்ணு சாகு கிடக்குறா. இந்த நேரத்துல கையெழுத்து வேணுமா? கையெழுத்து போட முடியாது. போடா. ஐயோ என்ன மாமா இவ்வளவு கோவப்படுற? அக்கா நீயாவது எடுத்து சொல்லுக்கா. இந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி. வாயால இனி ஒரு வாட்டி அக்கான்னு கூப்பிடாதடா. இங்க பாரியா, இந்த பேப்பர்ல கையெழுத்து போடலன்னா ஜிகே உங்களை கொன்னு புதைச்சிருவான். முதல்ல இதுல கையெழுத்த போடு. போடியா. ஏய் என்ன மனுஷனா மிருகமா? எதுக்கு இப்படி சொத்துன்னு அலையுற? என்ன நடந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட மாட்டேன். ஓஹோ கையெழுத்து போட மாட்டேன்டா. இந்த சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு சேர வேண்டியது. அவதான்டா கையெழுத்து போடணும். அவதான்டா போடணும். இவ கையெழுத்து போடணுமா? இவ உன் பொண்ணா? அட முட்டாள, இவ டூப்ளிகேட்டியா? கோயம்புத்தூர் நகரத்திலே இவ பெரிய கேடி. உன் மொத்த சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு போகணும்னு பிளான் போட்டு வந்தவதான் இவ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிறந்த வம்சத்தோட வாரிச மண்ணுக்குள்ள போட்டு சாகடிச்சவன் நான் தாயா. அட பாவி, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. நீ ஒரு ராட்சசன். ராட்சசன்டா, ராட்சசன். ஏய் கையெழுத்து போடியா. ஏய் கையெழுத்து போடியா. போடு. சண்டி சௌடி சீதா முந்தி மிதி 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 என மிதித்திடுவாய். மனுஷ மர்தினி ஏகய நந்தினி தகதிமி தகதிமி ஆடிடுவாய். தர்மத்தை காத்திடவே சம்ஹாரம் நீ செய்வாய். அக்கிரமம் அழித்திடவே வேலை நீ எடுத்திடுவாய். ஆத்தாவே கண்பாராய், நியாயத்தை நீ காப்பாய். உலகத்தை காத்திட சீக்கிரம் வந்திட. ஜித்தாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். உயிர்களும் பிழைத்திட கண்களை திறந்திட. எல்லாம் தருகிடுதாம் தருகிடு தருகிடுதாம். மனுஷையை உன்னருள் கிடைக்கணும். சீக்கிரம் பிழைத்திட வழி ஒன்று காட்டிட ஈக்கணும் தாயே. நம்பிக்கை வைத்தோம் வந்துவிடு. மூடிய கண்களை திறந்து விடு. ஜெய ஜெய ஈஸ்வரி உடனே வா. தாயே ஈஸ்வரி காத்திடவா. வா வா வா. ஐயோ என் பையன். சபாஷ்.
சபாஷ் நந்தினி, என் பொண்ணு செத்திருந்தாலும் நீதாம்மா என் பொண்ணு. அந்த அம்மன் வரத்தால கிடைச்ச பொண்ணுமா நீ. அவனுங்க ஒருத்தனையும் விடாதம்மா, போய் சாகடிமா, சாகடி. தாய்க்கு உக்கிரம் இன்னும் இறங்கல. உடனே மஞ்சள் குங்குமத்துல அபிஷேகம் பண்ணுங்க. या माता सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः। ओम मापोहिस्तामयो भुवस्तान ऊर्जे ददातन महेरणा आयचक्षते यो व शिवतमोर्धस्तस्य भागे तेहनः उषतीरिव मातरः तस्मा अरङ्गमामवो आपो जनयता जनः। சாந்தமாகு தாயி, சாந்தமாகு.